小轩窗梳妆，是谁家姑娘轻轻摇香于铃铛？愿晚风送霜，愿期尽天光，你是枕边月色微凉。少年褪戎装，人把浮名藏，欢乐前桌的吟唱。愿人世无常，愿思念风涨，历史掌心将阳滚烫。夜雨绵绵，夜不成眠，想与你相见，相拥如眠，相随随年年。苦足无眠，心事残烟，想与你相见，此情绵绵，心幸福绵绵。நீயும் நானும் இதே மாதிரியே இருந்துடணும். தூக்கத்திலிருந்து எந்திரிக்கவே கூடாது. ஸ்வேயா, குளிர்காலத்துல இரவு நேரம் ரொம்ப நீண்டு இருக்கும்னு சொல்லுவாங்க. நேத்து வரைக்கும் நானும் அதே மாதிரி தான் இருந்தேன். நீங்க இல்லாம தனிமையில எனக்கு நிம்மதியா தூக்கம் வரல. கவிதைலாம் சொல்றியா? குவான்ஷன் புத்தகத்துல நான் படிச்சேன். உங்களுக்கு இதெல்லாம் புரியாது. சரி, சாப்பிடலாம் வாங்க. இதோ வரேன். இங்க காக்க வச்சதுக்கு மன்னிக்கணும். நீங்க கேட்டதை கொண்டு வந்திருக்கேன், சாப்பிடுங்க. ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றிங்க ஐயா. கவனம்மா. நான் ஊட்டி விடுறேன். எங்க ரெண்டு பேரும் திடீர்னு இப்படி கிளம்பி வந்துட்டோமே, பிரச்சனை எதுவும் இல்லையா? எதுக்காக பயப்படுற? தேடப்படும் குற்றவாளின்னு சூரட்டி ஒட்டலையே. ஆட ஆமால. என்ன கொடுமை பாரு, பட்ட பகல இப்படி கொஞ்சிக்கிட்டு இருக்காங்க. என்னத்த சொல்றது? பணத்தை அங்க வச்சிருக்கேன், எடுத்துக்க. ரொம்ப நன்றிமா. இல்ல, என்கிட்ட கொடுத்துருங்க, நானே சாப்பிட்டுக்கிறேன். ஏங்க, சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம எங்க போறோம்? திருமணம் தான். திருமணமா? எப்படி திருமணம் பண்ணிக்க போறோம்? ஏன் உனக்கு அதை பத்தி எதுவும் தெரியாதா? கொஞ்சம் இருங்க. போன தடவை மயக்கத்துல இருந்ததால எனக்கு எதுவுமே தெரியல. ஆனா இந்த முறை ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிறோம். எப்படி இருந்தா எனக்கு என்ன? இந்த முறை உனக்கு எந்த குறையும் வைக்க மாட்டேன். இல்ல, அப்பாக்கு தெரிஞ்சிருமேன்னு பயம் இல்லையா? நான் உன்னை இழந்துருவணுங்கிறது தான் எனக்கு அதை விட பெரிய பயமா இருக்கு. அப்படின்னா உங்க அண்ணனோட மரணத்தை பத்தி கவலை இல்லையா?
நேத்து இரவு நீ வருவன்னு நான் எதிர்பார்க்கல. நீ வந்ததுக்கு அப்புறம் நீ ரொம்ப பலவீனமானவ, உனக்கு தைரியமே இல்லைன்னு நான் நினைச்சேன். அதே நேரத்துல உனக்கு விவரம் பத்தலன்னு நினைச்சேன். ஆனா நீ என்னை பத்தி கணிச்சது சரிதான். என்னோட மனசு கல்லு மாதிரி. நான் எதையும் சுலபமா காட்டிக்க மாட்டேன். நாம 2 பேரும் வேற வேற மாதிரி, ஆனா கடைசி வரைக்கும் ஒன்னாதான் வாழ்வோம். சரி இந்தா. இருங்க இருங்க, நான் உங்களுக்கு கூட்டி விடுறேன். நல்லா இருக்கா? அப்போ இன்னொரு வாய் சாப்பிடுங்க. அசையாதீங்க. உங்க கண்ணத்துல ஏதோ ஒட்டி இருக்கு. என்னோட திட்டம் என்னன்னு சொல்றேன். எல்லாத்தையும் எளிமையா வச்சுக்கலாம். ஆனா உனக்கு குறை எதுவும் இருக்காது. நானும் என் அத்தையும் பரிசுகளை தயார் பண்றோம். ஆனா திருமண அறை பொறுப்பு உன்னோடது. அந்த ஏற்பாடு நம்ம எங்க பண்றது? லிங்ஷியாங், உனக்கு ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கே. லிங்ஷி தோட்டத்துல நம்ம கல்யாணம் பண்ணிக்கணுமா? நாம எங்க விழுந்தோமோ அங்கதானே எழுந்துக்கணும். பாரு, இங்க எதுக்கு கூட்டிட்டு வந்தீங்க? மணப்பெண்ணுக்கு கொடுக்கற பரிசுகளை வாங்கணும் இல்லையா? ஆனா இது ரொம்ப விலை உயர்ந்ததாச்சே. எங்க போறீங்க? கடைக்காரரே. அடடே, ஐயோ நீங்களா? வாங்க வாங்க, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பல புத்தகங்கள் வச்சிருக்கேன், உள்ள வாங்க. இந்தாங்க இந்தாங்க, பாருங்க பாருங்க. நான் இப்போ இந்த மாதிரி புத்தகம் எல்லாம் படிச்சிருக்கேன். நல்ல இலக்கியவாளா இருக்க புத்தகம் தானே படிப்பேன். ஓஹோ, கேட்கணும்னு நினைச்சேனே. இவர் யாருங்க, உங்க வீட்டுக்காரரா? அப்ப சரி, இவங்க அடிக்கடி இங்கதான் வந்து புத்தகம் வாங்குவாங்க. வழக்கமான வாடிக்கையாளர். ஆனா கொஞ்ச நாளா வர முடியல. இவங்களுக்கு என்ன மாதிரி புத்தகங்கள் பிடிக்கும்? அதுவா? இல்ல இல்ல, எனக்கு பெருசா எதுவும் படிக்க பிடிக்காது. இருங்க, வச்சுக்கோங்க, நாங்க கிளம்புறோம். அப்புறமா வரோம். அதான் இவ்வளவு தூரம் வந்துட்டோம்ல. கடைக்காரரே, இவங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையும் எடுங்க, எங்களுக்கு வேணும். அவ்வளவுதானே, ஏதோ ஏற்பாடு பண்ணிடுறேன், இருங்க. பாருங்கய்யா, இது எல்லாமே நம்ம அம்மாவுக்கு பிடிச்சதுதான். கொடுங்கோல் மன்னனின் குதிரை வீரனுடைய குதூகலமான. பொதுவா நான் இந்த மாதிரி எல்லாம் படிக்க மாட்டேன். பிரச்சனை என்னன்னு தெரியும்ல, ராத்திரி தூக்கம் வராது, அதனால சும்மா புரட்டி பாப்பேன். உங்களுக்கு இதெல்லாம் பிடிக்காதுல்ல? அப்படின்னு யார் சொன்னா? எதை படிக்கிறோங்கிறத விட படிக்கிறோங்கிறது முக்கியம் இல்ல. சரி, இந்த 36 கலைகள் ஒண்ணு கொடுத்துருங்க. ஐயா, அத நீங்க சரியா படிக்கலன்னு நினைக்கிறேன். அது யூஃபுவோட 36 கலைகள். நவநாகரீக மங்கைகள் படிக்கிற புத்தகம். ஏற்கனவே 12 முறை வந்து வித்து போயிருக்கு. அதுதான் வேணுமா? வேணாம், நீங்க இவர்கிட்ட பேசிட்டு இருங்க, நான் கிளம்புறேன். நான் ஜின்ஷான பாக்கணும். பாவம், அவன் என்னாச்சுன்னு தெரியாம குழம்பி போயிருப்பா. நான் பாத்துட்டு வந்துடுறேன், நான் வரேன். எனக்கு ஒரு உதவி செய்யுங்களேன். அவ அடிக்கடி ஒரு புத்தகம் படிக்கிறதா சொல்லுவாங்க. அதோட பேர் தான் நினைவு வரல. ஐயா, அந்த புத்தகத்துல நிறைய ஓவியம் போட்டிருக்கோங்க. ஆமா ஆமா, அது நீங்க சொல்ற மாதிரி தான் இருக்கும். எனக்கு தெரியும், இதைத்தான் நான் எதிர்பார்த்தேன். நினைவு வந்துருச்சு. அதோட பேரு வான்ஷின் கதைகள். அதோட முதல் பகுதி இப்போ விற்பனைக்கு தயாரா இருக்கா? ஐயோ, இப்ப அது இல்லைங்களே. இந்த குவான்சாங்கிறவரு எழுதுறதையே நிப்பாட்டி போட்டாராம். வேணும்னா மத்த புத்தகங்களை பாருங்க. என்ன சொல்ற? ரகசிய திருமணம் பண்ணிக்கிறாங்களா? நானா, உனக்கு இது வருத்தம்னு எனக்கு தெரியும். என்ன இருந்தாலும் நீயும் தளபதிய ரொம்ப நாளா. அந்த ஷூச்சியே சரியான முட்டாள். மாட்டு சாணியில ஒரேடியே காலை இறக்கிட்டா போல இருக்கு. என்ன? இங்க பாருங்கம்மா, புதுசா திருமணம் செஞ்சுக்கிட்டோம்னா இது நல்லா இருக்கும், ரொம்ப பொருத்தமா இருக்கும்.
ம் இதுதான் நல்லா இருக்கும்னு எனக்கும் தெரியும். இந்தா புடி. நன்றிங்க, உங்களுக்கு ரொம்ப நல்ல மனசு. என்னம்மா, நான் சொன்ன விலைக்கும் நீங்க கொடுத்ததுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கு. என்ன விலையை ஏத்திட்டீங்களா? இப்படி பகல் கொள்ள அடிக்கிறீங்களே, இதெல்லாம் உங்களுக்கு அநியாயமா தெரியலையா? நாங்க நேர்மையான விலையில தான் விக்கிறோம். உங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேங்க, சின்ன பொருட்களை தான் வழக்கமான வாடிக்கையாளர்களுக்கு தருவோம். ஆனா நீங்க பெரிய இடத்து பொண்ணு, வேணும்னா இன்னொன்னு எடுத்துக்கோங்க. அடடே, உங்களுக்கு ரொம்ப நல்ல ரசனை இருக்கு. அப்படியா? சரி, இதை எடுத்துக்கிறேன். ஏமா நில்லுமா, அதுக்கே நீ இன்னும் பணம் கொடுக்கலையே. இந்தாங்க ஐயா. யோசிச்சு வாங்க மாட்டியா? அந்த கடையில பொருட்கள்லாம் நல்லா இல்ல, நான் திரும்பவும் இங்க வரமாட்டேன். நான் உனக்காக ஒண்ணு வச்சிருக்கேன். எதுக்காக என்கிட்ட இருந்து விலகி போற? கொஞ்சம் கிட்ட வா. நான் 10 அடி தள்ளி இருப்பேன்னு வாக்கு கொடுத்தேன்ல. சரியான மரமண்டியா இருக்கான். இந்த புடி. இத உன் வால்ல இறுக்கி கட்டி வச்சுக்க. என் காசை வீணடிச்சிடாத. கண்டிப்பா. ஏன் இரு இரு இரு, பதிலுக்கு தூக்கி தான் போடுவியா? நானே வந்து வாங்கிக்கிறேன். நான் சொன்னதை திருப்பி வாங்கிக்கிறேன். இனிமே என்கிட்ட இருந்து நீ விலகி இருக்க வேணாம். சரி. நீ இதை எப்ப வாங்கி வச்ச? இது சந்தைக்கு புதுசா வந்திருக்கிறதா அந்த பொண்ணுங்க பேசிட்டு இருந்தாங்க. எனக்கு இதை பத்திலாம் தெரியாது, இருந்தாலும் உனக்கு இது பிடிக்கும்னு தெரியும். இது விலை ரொம்ப அதிகமாச்சு. எதுவா இருந்தா நீ பயன்படுத்திக்க. நீ ரொம்ப குறும்புக்காரன். பாராட்டுறது கூட இப்படிதான் இருக்குமா? இளவரசி, எதுக்கு சிரிச்சிட்டு இருக்க? அது ஒண்ணும் இல்ல. இன்னைக்கு நானும் தளபதியும் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அவர் என்னையே பார்த்துட்டு இருந்தாரா, என்னால சரியாவே சாப்பிட முடியல. உனக்கு ஒண்ணு சொல்லட்டுமா? அவர் முன்னாடி சாப்பிடும்போது ஒழுக்கமா சாப்பிடணுங்கிற எண்ணம் மட்டும்தான் அதிகமா இருக்கு. நான் சாப்பிடறத பார்த்து அவருக்கு பிடிக்காம போயிடுச்சுன்னா? என்ன நீ இப்படி பேசிட்டு இருக்க? நீ பண்ணியா மாறினப்பவே அவருக்கு ஒன்னும் தோணல. இதுக்கெல்லாமா அவர் கோச்சுக்க போறாரு? ஆமா, நீ சொல்றது சரிதான் இல்ல? என்ன பாக்குற? நீ இப்போ தளபதி சார்பாவா இப்படி எல்லாம் சொன்ன? நாங்க 2 பேரும் ஒன்னா இருக்க போறது உனக்கு பிடிக்காதுன்னு நினைச்சேன். அதெல்லாம் கண்டிப்பா பிடிக்காதுதான். ஆனா இப்ப நீதான் அந்த ஸ்வேயாவை கொடிய ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்க போறியே, என்னால என்ன பண்ண முடியும்? உன்னை அடைச்சா வைக்க முடியும்? நான் என்ன குற்றவாளியா? எதுக்கு என்ன இப்படி சொல்ற? என்னுடைய இதயத்துல நீ எப்பவுமே ஒரு குற்றவாளி தான். அப்ப என்னால அப்படிதானே சொல்ல முடியும். சரி சரி சரி, விட்டு தள்ளு. இளவரசி, ஒருவேளை அந்த ஸ்வேயாவ் கொடுத்த வாக்கு நிறைவேற்றலனா, என்ன காரணம் சொன்னாலும் சரி, நான் வந்து உன்னை கூட்டிட்டு போயிடுவேன். அதுக்காக நீ என்ன வெறுத்தாலும் பரவாயில்ல, அதுக்கப்புறம் நான் உன்னை விட்டு கொடுக்கவே மாட்டேன். என்னாச்சு இவனுக்கு? இவன் இவ்வளவு வித்தியாசமா நடந்துக்கிறான். இந்த சாப்பிடு. எனக்கு வேண்டாம், நீயே நல்லா சாப்பிடு. நான் கொஞ்சமா தண்ணி மட்டும் குடிச்சுக்கிறேன். இளவரசி, இளவரசி, பெரியவர் எழுந்துட்டாரு. இளவரசி, மருத்துவர் வந்து பார்த்தாரு, கிட்டத்தட்ட குணமாயிட்டாரு. இனிமே சிக்கல் இருக்காது. யார் நீ? யார் யார் யார்? என்னோட நிலா. என்ன மன்னிச்சிருங்க தாத்தா, நான் உங்களோட நிலா கிடையாது. இல்ல, உன்னோட பேரு சூச்சுயே. உங்களுக்கு என்னோட பேர் எப்படி தெரியும்?
உங்க அப்பாரு உயிரோட இருந்த காலத்துல நான் தான் அவருக்கு சிறந்த நண்பன். என் அப்பாவா? நீங்க அவரோட நண்பன் தானா? அவரு எனக்கு நண்பனா இருந்த காலத்துல அரசருக்காக நல்லது கெட்டதை கணிச்சு சொல்ற வேலையில இருந்தாரு. 11 முறை அவருக்காக எதிர்காலத்தை மாத்தினாரு. நீயும் அவரை மாதிரி ஆயிரக்கூடாதுன்னு பயந்தாரு. அரசரோட கைப்பாவையா நீ ஆயிரக்கூடாதுன்னு பயந்தாரு. அதனால எனக்கு உத்தரவு போட்டாரு. கை குழந்தையா இருந்த உன்னை எடுத்துக்கிட்டு நான் ஓடி போயிட்டேன். அவங்க என் தலையில அடிச்சிட்டாங்க. எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்ல. குத்துயிரும் கொலை உயிருமாயிருந்தேன். ஒரு நொடி தெளிவா இருப்பேன், ஒரு நொடி குழம்பிருவேன். ஆனா நான் உங்க அப்பாருக்கு செஞ்சு கொடுத்த சத்தியத்தை மட்டும் என்னைக்கு மறக்கவே இல்லை. உன்னை நான் தேடாத இடம் கிடையாதுமா. காடு மலைன்னு அலைஞ்சேன். தெரு ஓரத்துல நின்னு பிச்சை எடுத்தேன். உன்னை கண்டுபிடிக்கிறதுக்காகவே போராடினேன். எத்தனை வருஷம் ஓடி போச்சு தெரியுமா? யார் ஒரு வழியா உன்னை நான் கண்டுபிடிச்சிட்டேம்மா. யாபவ், எனக்காக இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டிருக்கீங்க. சரி, என் அப்பா எப்படி இறந்தாருன்னு உங்களுக்கு விஷயம் தெரியுமா? உங்க அப்பாரு அவருக்கு என்ன நடக்குங்கிறதையும் தெரிஞ்சு வச்சிருந்தாரு. ஆனா அதை தடுக்க முயற்சி பண்ணா உன்னோட எதிர்காலம் பாதிக்கப்படுமேன்னு அதை நாங்க தடுக்கவே இல்லை. அதே மாதிரி இந்த பிறப்பு மந்திரக்கல் எதிர்காலத்துல உன்னை பாதிக்கும்னு நாங்க கணிச்சு வச்சிருந்தோம். அது தெரிஞ்ச உடனே அவர் மனசு அப்பவே செத்து போச்சு. ஆனா அவன் எதிர்காலத்தை முடிவு பண்ற உரிமை உனக்கு தான் இருக்குன்னு தெரியும். லியாபவ், இருங்க இருங்க இருங்க, பொறுமையா இருங்க, கஷ்டப்படாதீங்க, படுத்துக்கோங்க, ஓய்விடுங்க. நீ ஒன்றும் கவலைப்படாத. முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா அவரை குணப்படுத்திடலாம். ஆனா ஒரு விஷயத்துல ஒரு தெளிவான முடிவு கிடைக்கிற வரைக்கும் நீ எதுக்கும் கொஞ்சம் எச்சரிக்கையாவே இருக்கணும். டாங்கர், குவான்ஷான் புத்தகத்தோட 2வது பகுதி அதில் இருக்கு. அதுக்கான பின் குறிப்பும் கடிதமும் கூட இருக்கு. இதையெல்லாம் ரகசியமா ஷூ மாளிகையில கொண்டு போய் வச்சிரு. எனக்கு ஒரு விஷயம் புரியல ஐயா. இளவரசி சூயோக்கு எதிரா நம்ம எதுக்காக இப்படி ஒரு சதி செய்யறோம்? தளபதி ஸ்வேயோவ அந்த நாஷி இளவரசி அவன் நாட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டா. அதுக்கப்புறம் இளவரசிக்கு பாதுகாப்பா யாரும் இருக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் சூயேவும் அந்த புத்தகமும் மட்டும் போதும். முழு நிலவு வர்ற அன்னைக்கு என் பேஷ்வே திரும்பவும் என்கிட்ட வந்து சேருவா. என் அன்பே, நாம பிரிஞ்சிருந்த நாட்கள் போதும். இது ரொம்ப நாளைக்கு நீடிக்காது. சீக்கிரமே பார்க்கலாம். அத்தை, வந்துட்டியா? எல்லா வா, வா. ஏற்பாடுகளும் எப்படி போயிட்டு இருக்கு? என்ன இது, நம்ம சார்பா மணமகளுக்கு கொடுக்க வேண்டிய பரிசு? ஆமா அத்தை. நான் ஒரு முறை பார்க்கட்டுமா? பாருங்க. ஆ. என்னப்பா அது இளவரசிக்கு வார கடைசியில ராத்திரியில சரியா தூக்கம் வராது, அதான். நல்லவேளை நீ அவளை புரிஞ்சு வச்சிருக்க. இதுதான் அவளுக்கு பொருத்தமா இருக்கும். ஆனா புத்தகம் மட்டும் வாங்குறதா இருந்தா என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லி இருந்தா நான் வீட்ல இருந்தே எடுத்து கொடுத்திருப்பேன். அதுவும் இதே புத்தகங்களை வாங்க போவேன்னு எனக்கு தெரியாதே. கேட்டிருந்தா நான் வீட்ல இருந்தே கொடுத்திருப்பேன். நம்ம வீட்டு புத்தகங்களை சூய இங்க இருந்து போகும்போதே எடுத்துட்டு போயிட்டாலே. அட இல்லப்பா, அவ திருமணம் செஞ்சு இங்க வரதுக்கு முன்னாடியே அந்த புத்தகங்கள் நம்ம வீட்ல இருந்தது. எனக்கு என்னமோ அது உன் அண்ணனோடதுன்னு தோணுதுப்பா. என் அண்ணன் இந்த புத்தகங்கள் எல்லாம் படிப்பாரா? ஆமாமா, படிப்பான் போல இருக்கு. நான் தான் இத்தனை நாளா அதை கவனிக்காம இருந்துட்டேன். சரிங்க அத்தை, இப்ப அந்த புத்தகங்கள் எந்த இடத்துல இருக்குன்னு சொல்லுங்களேன். பின்புறம் பழைய அறையில இருந்தது. பணிப்பெண்கள் கிட்ட சொல்லி அதை சுத்தம் பண்ணி உன் அறையில கொண்டு வந்து வைக்க சொல்றேன், சரியா? சரி.
டி தம்பி, இது நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. பார்த்து கவனமா. நானா, நீ சொல்லு, உனக்கு என்கிட்ட என்ன பிடிக்காது? என் பின்னாடியே வராத, எனக்கு அது பிடிக்காது. ஏய், நாம இன்னும் இதை மாட்டவே இல்லையே. பாத்தியா? சரி, இப்ப சொல்லு, உனக்கு என்கிட்ட என்ன பிடிக்கல? எதை நான் மாத்திக்கணும்? இன்னொரு தடவை தொணன்னு ஏதாவது பேசிட்டு இருந்தனா. ஏய், இதுக்கு தானே நான் அப்பவே சொன்னேன், நீங்க 2 பேரும் கிளம்புங்க. தேவையில்லாம நேரத்தை வீணடிக்காதீங்க. எதுக்கு என்ன அவன் கூட சேர்த்து வச்சு பேசுற? இவன் மட்டும் முதல்லயே என் கூட இல்லனா நான் எல்லாத்தையும் அப்பவே முடிச்சிருப்பேன். ஆமா, நான் தான் எல்லாத்தையும் கெடுத்துட்டேன் பாரு. கொஞ்ச நேரம் அமைதியா உட்கார்ந்தனா நானே எல்லாத்தையும் முடிச்சிருவேன். ஏய், உன்கிட்ட பிடிக்காத விஷயம் எதுவும் இல்ல, விடுடா. என் கண்ணை பார்த்து சொல்லு பார்க்கலாம். அது தம்பி, எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு, என் கூட வரியா? சரி, போலாம். வா வா, போயிடலாம். போ. நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? நீ போய் சுயாக்கு உதவி பண்ண வேண்டாமா? என்ன பிரச்சனை? ஒன்னும் இல்ல, இளவரசி கூப்பிட்டாங்க, நான் உடனே போறேன். அதோட இன்னொரு பகுதி வராதுங்க, ஏன்னா அதோட எழுத்தாளர் அதை எழுதுறதை நிறுத்திட்டாராம். அவர் சொன்ன அந்த புத்தகங்கள் இங்க எதுக்காக வந்தது? இது என் அண்ணனுடைய கையெழுத்தாச்சே. அன்புள்ள இளவரசி, முதல் முறையா உங்களுக்காக நான் இதை எழுதுறேன். ஒருவேளை இது நான் உங்களுக்காக எழுதுற கடைசி கடிதமா கூட இருக்கலாம். வான்ஷாங் கதை தான் நான் உங்களுக்காக வாங்கி வச்சிருந்த பரிசு. வான்ஷாங் மூலியமா உங்களை கண்காணிக்கிறதுக்காக என்னை மன்னிக்கணும். ஆனா என் வாழ்க்கையில பார்த்த அழக அப்படி சொன்னா தான் திருப்தியா இருக்கு. இந்த உலகத்துல எனக்கு குவான்ஷானையும் இரவையும் ரொம்ப பிடிக்கும். ஆனா நீங்களும் என்ன போலவே இரவு நேரத்தை நல்லா ரசிக்கிறீங்க. இது வரைக்கும் நீங்க என்ன ஒரு தடவை கூட நேரில் பார்த்ததே இல்லை. ஆனா நான் எழுதின புத்தகம் மூலமா இரவு முழுக்க நாம 2 பேரும் உரையாடுறோம். ஒரு கோழையை போல நடந்துகிட்டதுக்கு என்ன மன்னிக்கணும்.
அமைதியா என்னால உங்களை வேடிக்கை மட்டும்தான் பார்க்க முடிஞ்சது. நான் உண்மையிலேயே குவான்ஷான் கிடையாது. இது இன்னைக்காவது ஒரு நாள் உங்களுக்கு தெரிய வரும். அதுக்கப்புறமா என்னோட ஆசை நிறைவேறுமா இல்லையான்னு தெரிஞ்சிடும். தளபதி ஷூமோவை பத்தி நான் அப்பவே எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனா ஆரம்பத்துல அவர் என்னதான் பாக்குறதா நினைச்சேன். அப்புறமா தான் தெரிஞ்சுக்கிட்டேன் அவர் எங்க இளவரசியை தான் கவனிச்சிருக்காரு. அது மட்டும் இல்ல, இந்த குவான்ஷான் புத்தகத்தை அவர் இளவரசிக்காக தான் எழுதியிருக்காரு. அப்ப இதெல்லாம் உனக்கு முதல்ல இருந்து தெரியும். ஏன் என்கிட்ட முதல்லயே சொல்லல? அவர் இளவரசிக்கு பாதுகாப்பு கொடுத்தாரு, நான் அவருக்கு பாதுகாப்பு கொடுத்தேன். இளவரசிக்கு மறுஜென்மமே கொடுத்தாரு, அதனால இளவரசிக்கு ஆபத்து வரக்கூடாதுன்னு நினைச்சேன். உண்மையிலேயே என்னதான் நடந்துச்சு? ஒரு நாள் இளவரசி உருமாறினாங்க. அப்ப மாளிகை விட்டு ஓடி போய் அரசருடைய எங்கோ அறைக்குள்ள போயிட்டாங்க. தளபதி ஷம்மு அவர்களே, இளவரசி இளவரசி எங்க இருந்து கொண்டு போயிட, இது அவங்களுக்கு ஆபத்து. கூட்டிட்டு போ. நான் இளவரசிய மாளிகை கொண்டு போய் சேர்த்துட்டு தளபதி ஷோமுவை காப்பாத்த ஆளுங்க அனுப்பங்கன்னு கத்துனப்போ ரொம்ப தாமதமாயிடுச்சு. ஏதோ பண்ண முடியல. சரியா சொன்ன, ரொம்ப நல்லவர். இவ்வளவு சீக்கிரமா நம்மளை விட்டு போவாருன்னு நான் எதிர்பார்க்கல. நாங்க பண்ண முட்டாள்தனத்தால தளபதி ஷோமு அவர்கள் மூச்சு திணறலால பாவம் அந்த அறைக்குள்ளேயே மாட்டிக்கிட்டு இறந்து போயிட்டாரு. அவருடைய உடம்பெல்லாம் கரங்கி போயிடுச்சு. அப்படின்னா அன்னைக்கு சூயே செஞ்ச காரியத்தினால அந்த அறையில தீ பிடிச்சிருந்திருக்கு. அவளை காப்பாத்தான் என் அண்ணன் உள்ள போயிருக்காரு. ஆனா இதெல்லாம் அவளுக்கு ஞாபகம் இல்ல. நீ பொய் சொல்ல போறியா? பொய் சொல்லல. இளவரசி எப்பெல்லாம் ஊரு மாறுறாங்களோ அப்ப என்ன நடக்குதுன்னு அவங்களுக்கு ஞாபகம் இருக்காது. அவளுக்கு ஞாபகம் இருக்காதா? தளபதி நில்லுங்க.
ஏன் அதை என்கிட்ட கொடு. அது உன்னோடதுன்னு எனக்கும் தெரியும். கொஞ்சம் பயன்படுத்திக்கிறேன். சரி, ஆனா கொஞ்சம் தான் பயன்படுத்தணும். என்ன இப்படி மாறிட்ட? லோஜி கொடுத்ததா? ஏன் நீ முதல்ல என்கிட்ட அதை கொடு. குடுங்கறல நில்ல. உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறம் எப்படி குடுக்கறது? கொடு. தர மாட்டேன். சொல்றேன்ல கொடு. சரி சரி அழாத. இந்தா. தம்பி, ஏன் அந்த ஆள் இன்னும் வந்து சேரல? இன்னும் நேரம் வரல இல்லையா? நீனா என்ன விட பதட்டமா இருக்க. என் வலது கண்ணு ஒரு மாதிரி துடிக்குது. ஏதோ தப்பு நடக்க போகுதுன்னு பயமா இருக்கு. என்ன சொன்னா உன் வலது கண் துடிக்குதா? அப்ப இது நல்ல அடையாளம் தான். சரியா இல்ல. நான் போய் என்ன ஏதுன்னு பாத்துட்டு வரேன். என்னை விட இவன் பதட்டமா இருக்கால. அண்ணே, இப்பதான் ராணுவத்துல சேர்ந்த, அதுக்குள்ள இங்க வந்துட்டியா? போர்க்களத்துல நாம 2 பேரும் ஒன்னா யுத்தத்துக்கு போயிருக்கணும். பரவாயில்ல, அரண்மனையில எல்லாம் சரியா போகுதுல்ல? பரவாயில்ல. வணக்கம். சும்மா சொல்லக்கூடாதுன்னு. நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? எனக்கு அவங்க மேல விருப்பம்னா? அப்ப எந்த மாதிரி பொண்ணு மேல உனக்கு விருப்பம்? இது சரியில்லடா தம்பி. சரி பரவாயில்ல விட, நாம அப்புறமா பேசலாம். எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் கிளம்பு. என்னன்னு நான் கேக்குறேன்ல, சொல்லு. உனக்கு எந்த மாதிரி பொண்ணு பிடிக்கும்? பொண்ணு நல்லா அழகா இருக்கணுமா? போதும் நிறுத்துறியா? நான் எதிர்பார்க்கறது கதையெல்லாம் வேண்டாம். மனசு பிடிக்கும், மனசுலதான் அழகுன்னு சும்மா கதையெல்லாம் சொல்லாத. இந்த அரண்மனையில ஏதோ ஒரு இளவரசியை தான் நீ காதலிச்சிட்டு இருப்பன்னு நினைக்கிறேன். வாய மூடு. இப்பதான் எனக்கு புரியுது நீ எதுக்கு அங்க போக ஆசைப்பட்டன்னு. நீ எப்பவுமே அவளைதான் பாதுகாக்கணும்னு நினைச்சிருக்க. அன்னைக்கு நீ ஊன்னு சொல்லியிருந்தா உனக்காக நான் என்ன வேணாலும் செஞ்சிருப்பேன். ஆனா இன்னைக்கு மீள முடியாத ஒரு துயரத்தில் என்ன தள்ளிட்டியே. முட்டாள்தனம். இது ஒரு முட்டாள்தனம். தளபதி லிங்ஷி தோட்டத்துக்கு போலாம் வாங்க. இளவரசி காத்துட்டு இருப்பாங்க. அவகிட்ட போய் சொல்லு, நான் வரமாட்டேன்னு சொல்லு. வீராதி வீர இன்னைக்கு தோத்துட்டான்னு சொல்லு. என்ன அவர் வர இவ்வளவு நேரம் ஆகுது? அந்த நாஷி இளவரசி எழுந்துக்கிறதுக்குள்ள எல்லாத்தையும் முடிக்கணும்னு அவர் தானே சொன்னாரு. நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காத. ஒருவேளை தளபதி தன் மனசை ஏதாவது மாத்திக்கிட்டு கடைசி நேரத்துல. அதெல்லாம் இல்ல, நான் அவரை நம்புறேன். அவர் நிச்சயமா வருவாரு. தாயோ, நீ இங்க என்ன பண்ற? இளவரசி என் கூட வாங்க. எங்க? எந்திரிச்சு வாங்க. அட எங்க சொல்லு. வாங்க இளவரசி. என்ன எங்க? ஐயோ, பட்ட பகல்லே குடிச்சிருக்கீங்களா? என்ன இப்படி கிடக்குறீங்க? ஐயோ, எழுந்துருங்க. இளவரசி அவர் உங்களுக்காக தயாரா தான் இருந்தாரு. ஆனா எழுந்துருங்க. டாயோ, நீ இவரை தூக்குறதுக்கு கொஞ்சம் உதவி பண்றியா? சரி. எழுந்துருங்க. பாத்து. ஏங்க, இங்க ஏதாவது அறை இருக்கா? வாங்க வாங்க, இருக்கு இருக்கு, நான் காட்டுறேன் வாங்க. அம்மா ஒரு நிமிஷம்
மதுபானத்துக்கு காசு கொடுத்தீங்களா? அட அவசரத்துல பணம் எடுத்துட்டு வர மறந்துட்டேன். பணம் வச்சிருக்கியா? இல்லையே. நேத்து ராத்திரி என்கிட்ட என்னென்னமோ பேசி ஆசையை காட்டிட்டு இன்னைக்கு இப்படி குடிச்சிட்டு வந்து கிடக்குறீங்க. ஏன் என்ன பார்க்க வரல? உங்களதான் இந்த தடவை உங்களை தப்பிக்க விட மாட்டேன். என்னாச்சு? தலை வலிக்குதா? மெல்ல மெல்ல. அட ஓய்வு எடுக்கலாம்ல. இப்ப எப்படி இருக்கு? உங்களுக்கு ஒண்ணும் இல்லைல்ல? என் கை வலிக்குது. என் கை வலிக்குது, விடுங்க. எதுக்கு நீங்க இப்படி குடிச்சிருக்கீங்க? நில்லுங்க. ஏன் லிங்ஷி தோட்டத்துக்கு வரல? உங்க முடிவை நீங்க மாத்திட்டீங்களா என்ன? என்னோட பணம். பணமா? அது காசு கொடுத்துட்டேன். யாரு கேட்டு நீ அதை தொட்ட? நான் உங்க மனைவி தானே. நான் கொஞ்சம் பணம் எடுத்தா என்ன?说什么惹你生气了？那句话能哄你回家，怕下雨打湿你头发。要怎么才是温柔啊？我睡不醒的小尾巴，捂着嘴舌在头上吗？张牙舞爪的你啊，一条粘人小尾巴，睡不着的小牵挂。晚霞爬过树枝呀，盛夏穿过绿篱笆，我想到你肩膀吗？这眼泪都是牵挂，我还能有什么办法？没办法，是春雨随意的路下，那就这样吧，丢盔弃甲。潇潇洒洒，嘻嘻哈哈，像个甜蜜的童话。是春雨随意的落下，那就这样吧，丢盔弃甲，小尾巴。潇潇洒洒，嘻嘻哈哈，像个甜蜜的童话。是春雨随意的落下，那就这样吧，丢盔弃甲，小尾巴，小尾巴。